ஸோ ஹாய் கைஸ், வெல்கம். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 20 டேஸில் வந்து பாலிட்டி சமச்சீரை வந்து முடிச்சிட்டேன். ஸோ அதை பற்றின ஜேர்னியை உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம், உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை எடுத்து வந்திருக்கேன். ஸோ இது ரொம்ப பிஸி ஆஸ்பிரன்ஸு இல்லை மாம்ஸு இல்லை வந்து உங்களுக்கு டைம் கிடைக்கல படிக்க அப்படின்னா இந்த ஸ்கெடியூலு இல்லை இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஃபுல் டைம் ஆஸ்பிரண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள். இது போக எக்ஸ்ட்ராவாக நீங்கள் உங்கள் ஸ்கெடியூலில் என்ன ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ ரொம்ப சீரியஸாக இருக்கீங்க, பாலிட்டிக்கு உங்களால் ஒரு 20 மினிட்ஸ் செலவு பண்ண முடியும் அப்படின்னா மட்டும் தயவு செய்து ஒரு பேப்பர் பென்னு ஒரு சிலபஸ் ரெண்டையும் எடுத்துட்டு உட்காருங்க. கடைசியாக பிடிஎஃப் அனுப்புங்க மேம் அப்படின்லாம் கேட்காதீங்க. இதை இங்கே கைப்பட எழுந்தீங்கன்னா உங்களுக்கும் ஞாபகம் இருக்கும், யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஓகேவா? ஸோ பாலிட்டி ஐ டிட் நாட் மாஸ்டர் இட் பட் கம்ப்ளீட்டட் இட். இதுதான் ரொம்ப உண்மை. நான் படித்ததுக்கு வந்து பிகாஸ் வந்து இப்போ பாலிட்டி நீங்கள் முடிச்சிட்டிங்களே மேம், சமச்சீரில் உங்களுக்கு என்ன கேட்டாலும் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னா கன்ஃபார்மாக கிடையாது. பட் ஆனால் ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் சிலபஸை வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ அதுதான் வந்து என்னோட பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட். பிகாஸ் இதுக்கு முன்னாடி நான் படித்தப்போ ஃபுல்லாக எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 6 to 7 இயர்ஸ் படிச்சிருக்கேன். பாலிட்டி ஸ்டார்ட் பண்ணுவேன், டிபிஎஸ்பி வரைக்கும் ஃபுல்லாக படிக்க வேண்டியது, திருப்பி வந்து சிட்டிசன்ஷிப் ஃபுல்லாக படிப்பேன். அதுக்கப்புறமா ஃபுல்லாக இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் என்னவோ அதை வீடியோஸ் பார்த்து நோட்ஸ் எடுத்துட்டு அதை மட்டும் தான் வந்து ரிவைஸ் பண்ணுவேன். ஸோ ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் சமச்சீர் புக்கை எடுத்து படித்து ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். நீங்களும் வந்து சிலபஸ் கம்ப்ளீஷன் தான் உங்களோட மெயின் டார்கெட் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் இதை பார்க்கலாம். ஸோ ஃபினிஷ் ஃபர்ஸ்ட் பாலிஷ் லேட்டர், இதுதான் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு எனக்கு. ஸோ நான் எடுத்தோன்னே ஒரு டாபிக் எடுத்து நான் ஃபுல்லாக தரோவாக படித்து நோட்ஸ் எடுத்துகிட்டு தான் அடுத்த டாபிக் எடுப்பேன் அப்படின்னு என்னால் உட்கார ஒரு லக்ஸுரி வந்து எனக்கு கிடையாது. பிகாஸ் ஒரு மாமா பேபியை வச்சுட்டு ஒரு நாளைக்கு ஒரு 3 hours வந்து ஒதுக்குறதே எனக்கு ரொம்ப பெருசாக இருந்துச்சு. ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ரீட் பண்ணி முடிச்சிருவோம், படித்து முடிச்சிருவோம், அதுக்கப்புறம் வந்து ஃபர்தராக என்ன பண்ணணுமோ அப்புறம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணது தான் இது. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி தான் உங்களுக்கு இது ஒர்க் ஆகும். ஸோ ஏன் இந்த மெத்தட் அப்படின்னா, ஆஸ் ஐ செட் ஐ வாண்ட் டு கம்ப்ளீட் தி டிஎன்பிஎஸ்சி சிலபஸ். பிகாஸ் இதுக்கு முன்னாடி நான் பாலிட்டி பாதி முடிச்சிருக்கேன், ஹிஸ்ட்ரி வந்து முடிச்சிருப்பேன். பட் ஆனால் வந்து எக்கனாமிக்ஸு, ஜாகிரஃபி இதெல்லாம் வந்து ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணிட்டேன். சயின்ஸ் வந்து நான் எடுத்ததே கிடையாது. பிகாஸ் மார்க் கம்மி தானே, அதுக்காண்டி அவ்வளோ படிக்கணுமா அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்லாம் இருந்துச்சு. இந்த வட்டம் அது எல்லாத்தையுமே தூக்கி போட்டுட்டு ஃபுல்லாக நான் வந்து தரோவாக படிக்கலைனாலும் சிலபஸை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருக்கேன். ஓகேவா? ஸோ அதனால தான் வந்து இந்த மெத்தடு. எந்த மாதிரி நான் படித்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு ஒரு 2 to 3 hours பர் டே, இவ்வளோதான் என்னால் வந்து ஒதுக்க முடிஞ்சிச்சு. நான் சொல்கிறது மினிமம் டு மேக்ஸிமம். அதுக்காண்டி டெய்லி இவ்வளோ படித்தேன்னா அப்படின்னு கிடையாது. சம்டைம்ஸ் சுத்தமாக படிக்க முடியாத டேஸும் இருந்துச்சு, சம்டைம்ஸ் வந்து 4 to 5 hours டைம் ஒதுக்கவும் முடிஞ்சிச்சு. இட் டிபெண்ட்ஸ் ஆன் தி டே. ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உங்கள் ஸ்கெடியூலை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து எப்படின்னா ஏர்லி மார்னிங் ஒரு 1 hour, பிகாஸ் அப்போ தான் வந்து டிஸ்டர்பன்ஸ் எதுவும் பெருசாக இருக்காது எனக்கு. அதே மாதிரி பேபி தூங்குறப்போ ஒரு 1 hour. இந்த 1 hourன்றது ஃபுல்லாக 1 hour என்னன்னு சொல்லி அன்னைக்கு தான் எனக்கு தெரியும். ஸோ அதையும் வந்து பார்த்துக்கோங்க. அது போக ஃபுல்லாக ஸ்மால் ஸ்லாட்ஸ், அதாவது 20 minutes 30 minutes எப்பப்போ டைம் கிடைக்குதோ அப்பப்போ வந்து சும்மா ஒரு 4 பக்கம் ரீட் பண்ணுறது, 2 பக்கம் ரீட் பண்ணுறது, இந்த மாதிரி தான் வந்து நிறையா பண்ணேன் நான். ஸோ அதுதான் வந்து எனக்கு இந்த கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. இன்னும் ரொம்ப முக்கியமான ரூல் நான் என்ன ஃபாலோ பண்ணேன் அப்படின்னா, மை 3 read ரூல். ஸோ என்னென்னா, ஃபர்ஸ்ட் ரீடிங் எடுத்த உடனே வந்து எனக்கு எல்லாம் தெரியணும், மனப்பாடம் ஆகணும் அப்படின்னு உட்காராதீங்க. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்கான் சாப்டரில் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. ஜஸ்ட் நோ வாட்ஸ் கிவன் தி சாப்டர், அதான் முக்கியம். அடுத்து செகண்ட் ரீடிங் அப்போ புரிஞ்சுக்கோங்க, ஓகே டிஎன்பிஎஸ்சிக்கு நமக்கு இந்த ஃபேக்ட்ஸ்லாம் தேவை. இப்போ நீ சமச்சீர் படிக்கிறேன்னா சமச்சீர் இருக்க எல்லாமே உனக்கு டிஎன்பிஎஸ்சிக்கு தேவைப்படாது. ஓகேவா? டிஎன்பிஎஸ்சிக்குன்னு ஒரு சில ஃபேக்ட்ஸ் வந்து தேவைப்படும். அந்த ஃபேக்ட்ஸ் எல்லாம் என்னென்னு சொல்லி உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். அதை ஃபுல்லாக படிக்கலாம் நீங்கள். ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் ரீடிங்க்கும் செகண்ட் ரீடிங்குமே உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும் ஓரளவுக்கு. திருப்பி தேர்ட் ரீடிங் அப்போ தான் எது இம்பார்ட்டன்ட்னு மார்க் பண்ணுறதா இருக்கட்டும் இல்லை ஹைலைட் பண்ணுறதா இருக்கட்டும், அது ரெண்டுமே நீங்கள் பண்ணணும். ஓகேவா? நான் பர்சனலாக வந்து நோட்ஸ் எடுக்கலை. அப்படி நீங்கள் நோட்ஸ் எடுக்கணும், ஒரு ஃபுல் டைம் ஆஸ்பிரண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா, இல்லை நீங்கள் மாமாவே இருந்தாலும் உங்களுக்கு டைம் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இந்த தேர்ட் ரீடிங்க்கு அப்புறம் தான் வந்து நீங்கள் நோட்ஸ் எடுக்கணும். ஸோ மார்க்கிங் அண்ட் ஹைலைட்டிங் தான் நான் வந்து மோஸ்ட் ஆஃப் தி டைம் பண்ணேன். ஓகே, ரீசன் வந்து ஏன் இப்போ சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ரீடிங்லேயே வந்து நீங்கள் நோட்ஸ் எடுக்க போகிறேன் அப்படின்னு எடுத்தீங்கன்னா இல்லை அண்டர்லைன் பண்ணிங்கன்னா, முக்கால்வாசி புக்கை வந்து இம்பார்ட்டன்ட் நினச்சி அண்டர்லைன் பண்ணி வச்சுருப்பீங்க. திருப்பி ரிவைஸ் பண்ணுறப்ப இவ்வளோ படிக்கணுமா அப்படின்ற ஒரு ஃபீலிங் இருக்கும். தேவையில்லாதவே திருப்பி படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து தேர்ட் ரீடிங்க்கு அப்புறம் மேக்ஸிமம் ஹைலைட்டிங் ஆர் மார்க்கிங் வந்து பண்ணுங்கள். ஸோ என்னோட ப்ரிப்பரேஷன் எப்படி ஸ்டார்ட் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் சிலபஸ் எடுத்துக்கிட்டேன். சிலபஸில் பாலிட்டியை வந்து 10 செக்ஷனாக பிரிச்சுக்கிட்டேன் நான். ஸோ பிரித்து பார்த்தப்ப எனக்கு ஓகே இவ்வளோ தான் நான் படிக்க போகிறேன் அப்படின்னு ஒரு ஐடியா கிடச்சிச்சு. ஸோ சோர்ஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம ஃபுல்லாக சமச்சீர் மட்டும் தான் படிக்க போகிறோம். 6th to 12th சமச்சீர் புக்ஸ் தான்.
பாலிட்டிக்கு முக்கால்வாசி சோஷியல் புக்ஸ், 11th 12th பொலிட்டிக்கல் சயின்ஸ் புக்ஸ், எக்ஸ்ட்ராவா சம்டைம்ஸ் ஹிஸ்ட்ரி அண்ட் காமர்ஸ்ல ஒரு 2 சாப்டர் வந்து வர மாதிரி இருந்துச்சு. ஸோ மோஸ்ட்லி 40 to 45 லெசன்ஸ் இருந்துச்சு. இவ்வளோ லெசன்ஸ் படிக்கணுமா அப்படின்னு நினைக்காதீங்க. பிகாஸ் 6th 7th 8th 9th நீங்க போறப்ப 6th பேசிக்கா இருக்குது, 11th 12th வந்து டீட்டெயிலா இருக்கும். அந்த மாதிரி தான் வந்து மேக்ஸிமம் இருந்துச்சு. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் செக்ஷன் 1. செக்ஷன் 1ல என்னென்ன பிரிச்சிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா, பிரியாம்பிள், salient features, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், டிபிஎஸ்பி. ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான பார்ட் இது. ஓகேவா? ரீசன் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்ஃபார்மாக அதுல இருந்து கொஸ்டின்ஸ் வரும். அது எந்த எக்ஸாமாக இருந்தாலும் சரி, குரூப் 1 இருக்கட்டும், குரூப் 2 இருக்கட்டும், குரூப் 4 இருக்கட்டும், டிஎன்பிஎஸ்சி ரிலேட்டடாக பாலிட்டின்னு ஒரு சிலபஸ் இருந்துச்சுன்னா இது வந்து கண்டிப்பாக 2 to 3 கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஓகேவா? ஸோ அதனால ஃபர்ஸ்ட் இது தான் வந்து நம்ம முடிக்க போகிறோம். இதுக்கு என்னென்ன சாப்டர்ஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் 6th சாப்டர்ஸ் ஒரு 4 சாப்டர் இருக்கு. ஸோ இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், இந்தியன் சிம்பிள்ஸ், அண்டர்ஸ்டாண்டிங் டைவர்சிட்டி, அச்சீவிங் ஈக்குவாலிட்டி. ஓகேவா? இந்த 4 சாப்டருமே எப்படின்னா, இப்போ 6th வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். மொத்தமே உங்களுக்கு தேவையானது ஒரு சாப்டருக்கு ஒரு 10லேருந்து 12 பாயிண்ட் தான் இருக்கும். அவ்வளோதான் இருந்துச்சு நான் படித்த வரைக்கும். ஸோ அதில் வந்து ஆர்டிகல்ஸோ இல்லை வந்து நேம்ஸ் என்னென்ன கொடுத்துருக்கான், அமெண்ட்மெண்ட்ஸ் ஏதாவது முக்கியமான அமெண்ட்மெண்ட்ஸ் இருக்கா, இதெல்லாம் நீங்கள் வந்து அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நம்ம 4 சாப்டர் 6th வந்து ஒரே நாள்லேயே வந்து நீங்கள் படிச்சு முடிச்சிடலாம். அப்படிதான் இருக்கும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் 7th வந்து ஈக்குவாலிட்டி, 8th வந்து அண்டர்ஸ்டாண்டிங் செக்குலரிசம், 9th வந்து ஹியூமன் ரைட்ஸ் சாப்டர்ல ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பார்ட்டை மட்டும் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். மீதியை வந்து நம்ம பின்னாடி வேற ஒரு செக்ஷன்ல வந்து இதை படிப்போம். ஓகேவா? ஸோ அடுத்தது வந்து இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் 10th, இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் 12th. இந்த 2 சாப்டரும் எப்படின்னா, ஒரு 3 செக்ஷனுக்கு இந்த 2 சாப்டரும் திருப்பி திருப்பி வரும். நம்ம செக்ஷன்ல என்ன வந்து பிரிச்சிருக்கோம், ஃபார் எக்ஸாம்பிள் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வரைக்கும் போட்டிருக்கோம்னா அது வரைக்கும் மட்டும் இந்த சாப்டர்ல படிச்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? அதே தான் இதுலயும். ஸோ அதுக்கப்புறம் பேசிக் கான்செப்ட் பார்ட் 2 11th வந்து சிட்டிசன்ஷிப் அண்ட் ரைட்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட். இந்த செக்ஷனுக்கு வந்து ரைட்ஸ் மட்டும் போதும். அடுத்த செக்ஷன்ல நீங்க சிட்டிசன்ஷிப் வந்து படிச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இதுதான் செக்ஷன் 1 நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது. ஸோ அடுத்தது வந்து செக்ஷன் 2. செக்ஷன் 2ல என்னென்னு பார்த்தீங்கன்னா, யூனியன், ஸ்டேட், யூனியன் டெரிட்டரி, சிட்டிசன்ஷிப் 2 டாபிக். இதில் என்னென்ன சாப்டர் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் கான்ஸ்டிடியூஷனில் 10th, இந்தியன் கான்ஸ்டிடியூஷனில் 12th. அதே தான் நான் மேலே சொன்னேன் பார்த்தீங்களா, அதில் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வரைக்கும் முடிச்சிருப்பீங்கன்னா அதில் சிட்டிசன்ஷிப் பார்ட்டை ஃபுல்லாக நீங்கள் படிச்சுக்கணும். எக்ஸ்க்ளூசிவாக 8th ஸ்டாண்டர்டில் சிட்டிசன்ஷிப்னு சொல்லிட்டு ஒரு லெசன் இருக்கும். அதையும் வந்து நீங்கள் ஃபுல்லாக படித்து வச்சுக்கணும். ஓகேவா? இது போக எக்ஸ்ட்ராவா நீங்க என்ன படிக்கிற மாதிரி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, சேலஞ்சஸ் ஆஃப் நேஷன் பில்டிங். இதுல இருந்து உங்களுக்கு ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் இது ரிலேட்டடா கொடுத்துருப்பாங்க. அதாவது நம்ம இண்டிபெண்டன்ஸ் வாங்கினதுக்கு அப்புறம் ஸ்டேட்ஸ் வந்து எப்படி வந்து பிரிச்சாங்க, என்னென்ன கமிட்டி போட்டாங்க, எப்பப்ப எந்தெந்த ஸ்டேட் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு வரும். இதை வந்து நீங்க ஒரு டேபிள் மாதிரி போட்டு வச்சுக்கலாம். ஓகேவா? அதாவது ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அது எல்லாத்தையும் நீங்க நல்லா படிச்சு வச்சுக்கணும். எக்ஸ்ட்ராவா நீங்க படிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2 ஹிஸ்டரி இருக்கும். ஒன்னு ஓல்டு ஹிஸ்டரி புக் 12th ஸ்டாண்டர்ட்ல கான்ஸ்டிடியூஷன் டெவலப்மெண்ட் 1858 to 1947 இந்த சாப்டர் படிக்கணும். இது நீங்க வந்து தனியா புக்லாம் வாங்க இருக்காது, புக்கும் கிடைக்காது உங்களுக்கு. பிடிஎஃப் வேணும் அப்படின்னா சொல்லுங்க, நான் வந்து உங்களுக்கு இந்த புக்கோட பிடிஎஃப் வந்து சென்ட் பண்ணி விடுறேன், கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி 12th ஹிஸ்டரியில வந்து ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் போஸ்ட் கொலோனியல் இந்தியா. இதுவும் நேஷன் பில்டிங்கும் கிட்டத்தட்ட சிமிலரா தான் இருக்கும். என்னென்ன சேலஞ்சஸ் வந்து ஃபேஸ் பண்ணாங்க அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. ஸோ இதையும் நீங்க வந்து படிச்சு வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ அடுத்தது வந்து செக்ஷன் 3ல வந்து யூனியன் எக்ஸிக்யூட்டிவ், யூனியன் லெஜிஸ்லேச்சர், அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிலேட்டடாக வந்து நம்ம படிப்போம். இதில் என்னென்ன சாப்டர்ஸ் படிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூனியன் கவர்மெண்ட் 10th, லெஜிஸ்லேச்சர், எக்ஸிக்யூட்டிவ் 12th ஸ்டாண்டர்ட்ல ரெண்டுமே பெரிய சாப்டர்ஸ், ஃபுல்லாக படிக்க தேவையில்லை. 2.1லேருந்து 2.5 வரைக்கும், 3.1லேருந்து 3.4 வரைக்கும் நீங்கள் ஃபுல்லாக படிக்கிற மாதிரி இருக்கும். இதுக்கு அடுத்து மீதியும் நம்ம வந்து ஃபியூச்சரில் வந்து வேறு செக்ஷனில் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ எக்ஸ்ட்ராவாக வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மிஷனரின்னு 12th ஸ்டாண்டர்டில் இருக்கும். இதில் வந்து நிறைய வேகா இருந்துச்சு. பட் ஆனால் இதில் கான்ஸ்டிடியூஷன், நான் கான்ஸ்டிடியூஷனல் பாடிஸ் அது ரிலேட்டடா இருக்க எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் மட்டும் நீங்க படிச்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் லட்சுமிகாந்த்ல வந்து உங்களுக்கு கான்ஸ்டிடியூஷன், நான் கான்ஸ்டிடியூஷனல் பாடிஸ் ரொம்ப டீடைலா கொடுத்துருப்பான். யூபிஎஸ்சின்னு இருக்குன்னா இந்த யூனிட்ல யூபிஎஸ்சி ரிலேட்டடா எக்ஸ்ட்ராவா என்ன பாயிண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி லட்சுமிகாந்த்லயே நீங்க சைட்ல நோட் பண்ணி வைக்கிறதுனால வச்சுக்கலாம், இல்லை தனியா நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிறதுனால வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ அடுத்தது செக்ஷன் 4. செக்ஷன் 4 வந்து அப்படியே நம்ம யூனியன் படிச்ச மாதிரி ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ், ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். ஓகேவா? ஸோ ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ், ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் லிட்டரலி சிமிலராக தான் இருக்கும். பட் ஆனால் ஸ்டேட்ல என்னென்ன வந்து ஒர்க் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இதில் என்னென்ன சாப்டர் வந்து படிக்கணும் அப்படின்னா, ஸ்டேட் கவர்மெண்ட் 7th ஸ்டாண்டர்டு, 8th ஸ்டாண்டர்ட்ல வந்து ஹவு ஸ்டேட் கவர்மெண்ட் ஒர்க்ஸ், ஸ்டேட் கவர்மெண்ட் 10th ஸ்டாண்டர்டு 3.1 3.4 வரைக்கும். இதுக்கு அடுத்து வந்து நம்ம 3.5 வந்து படிப்போம் தனியா. எக்ஸிக்யூட்டிவ் லெஜிஸ்லேச்சர் நம்ம இதுக்கு முன்னாடி படிச்சோம் பாத்தீங்களா 12th ஸ்டாண்டர்டு, அதுல வந்து எக்ஸ்ட்ராவா வந்து ஸ்டேட் ரிலேட்டடா என்ன இருக்கோ அதை மட்டும் நீங்க படிப்பீங்க. 3.5, 2.6, 2.7 இதை மட்டும். ஓகேவா?
ஸோ அடுத்தது வந்து லோக்கல் கவர்மெண்ட் பஞ்சாயத் ராஜ்ன்ற கான்செப்ட்ல வந்து மொத்தம் 3 யூனிட்ஸ் வந்து படிப்பீங்க, 6th 9th 11th. ஓகேவா? இது எப்படின்னா 6th வந்து கொஞ்சம் பேசிக்காக இருக்கும், 9th இன்டர்மீடியட்டாக இருக்கும், 11th டீட்டெயில்டாக இருக்கும். ஸோ 3 சாப்டர் படிக்கிறோமே அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ண தேவையில்லை. கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உங்களுக்கு டிஃபிகல்ட்டி கூடுறனால உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்கும் ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஒரு 6th படிக்கிற பிள்ளைக்கு எப்படி சொல்லணுமோ அப்படி தானே சொல்லியிருப்பாங்க. நம்ம வந்து இப்போ இருக்க மென்டல் ஏஜுக்கு இட் வில் பி ஈஸி. ஓகேவா? அதுக்காண்டி 6th தானேன்னு சொல்லி அசால்ட்டாகவும் படிக்காதீங்க. அதுலேயும் நிறைய இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸ்லாம் வந்து கொடுத்துருந்தாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து செக்ஷன் 6 நான் எப்படி படித்தேன்னு பார்த்தீங்கன்னா, இது நான் அடிக்கடி ஸ்கிப் பண்ண ஒரு டாபிக்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதனால் புதுசாக படித்த மாதிரி இருந்துச்சு எனக்கு. இது என்னென்னா இதில் மெயின் வந்து ஃபெடரலிசம் இன் இந்தியா 12th ஸ்டாண்டர்டில் வந்து நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். எக்ஸ்ட்ராவாக வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷன் நம்ம 10th படிச்சிருக்கோம் பார்த்தீங்களா, அதில் ஃபெடரல் ஃபீச்சர்ஸ் மட்டும் ஒரு டாபிக் இருக்கும், அதை மட்டும் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ அடுத்தது செக்ஷன் 7 ரொம்ப இம்பார்ட்டன்ட். எலெக்ஷன்ஸ், மேபி எலெக்ஷன் வரனால எலெக்ஷன்ஸ் ரிலேட்டடாக கொஸ்டின்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்குது. டேரெக்டாக உங்களுக்கு இதுல இருந்து கேட்கலனாலுமே கரண்ட் அஃபேர்ஸில் ஏதாவது வருதுன்னா அதை ஸ்டாட்டிக்கோட ரிலேட் பண்ணி வந்து உங்களுக்கு கேட்பாங்க. அதனால நீங்கள் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. ஸோ எலெக்ஷன் அண்ட் ரெப்ரசன்டேட்டிவ் 11th ஸ்டாண்டர்டு, எலெக்ஷன் பொலிட்டிக்கல் பார்ட்டி ப்ரெஷர் குரூப்ஸ் 9th ஸ்டாண்டர்டு, திருப்பி பொலிட்டிக்கல் பார்ட்டி 7th ஸ்டாண்டர்ட். இதெல்லாம் எலெக்ஷன் ரிலேட்டடாக இம்பார்ட்டன்ட். இது போக எக்ஸ்ட்ராவா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டெமோக்ரஸி 6th ஸ்டாண்டர்டு, டெமோக்ரஸி 9th ஸ்டாண்டர்டு. இது ஆக்சுவலி வந்து எலெக்ஷன்னால டெமோக்ரஸி டாபிக் இங்க படிச்சாலும் ஓகே, இல்ல நீங்க பிரியாம்பிள் இதெல்லாம் படிக்கிறீங்க பாத்தீங்களா ஃபர்ஸ்ட் செக்ஷன், அப்ப வந்து இதை படிச்சுக்கிட்டாலும் ஓகே. ரெண்டுக்குமே வந்து இட் வில் பி ரிலேட்டபிள். ஓகே. ஸோ அடுத்து வந்து செக்ஷன் 8 ஜுடிஷியரி இன் இந்தியா ரூல் ஆஃப் லா. ஸோ இதில் என்னென்ன சாப்டர்ஸ் படிக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஜுடிஷியரி 8th, இந்தியன் ஜுடிஷியரி 12th, இதுதான் மெயின். இது போக யூனியன் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் சாப்டர் நம்ம ஆல்ரெடி படித்தோம் பார்த்தீங்களா, அதில் வந்து இந்த 2 சப்டாபிக்ஸ் மட்டும் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும் 10th ஸ்டாண்டர்டில். இதுவும் ஜுடிஷியரி ரிலேட்டடாக மட்டும் நீங்கள் படிப்பீங்க. ஓகேவா? ஸோ அடுத்து செக்ஷன் 9 வந்து நான் வந்து இப்போதைக்கு வந்து பெண்டிங்கில் போட்டு வச்சுருக்கேன். பிகாஸ் நான் வந்து சமச்சீர் தான் படிக்கிறேன் அப்படின்றனால கரப்ஷன், பப்ளிக் லைஃப், ஆன்டி கரப்ஷன் மெஷர்ஸ், லோக்பால் லோகாயுக்தா, ரைட் டு இன்ஃபர்மேஷன். ஸோ இது வந்து எப்படின்னா அவுட் சோர்ஸ் தான் வந்து நீங்கள் பார்த்துக்கணும். யூடியூப் வீடியோஸ் பார்த்துக்கலாம், இல்லை நீங்கள் அகாடமி நோட்ஸ் ஏதாவது வச்சிருந்தீங்கன்னா அதையும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? பிகாஸ் சமச்சீரில் வந்து இது ரிலேட்டடாக வந்து பெருசாக ஒன்றும் கிடையாது. ஸோ ஃபைனலாக செக்ஷன் 10 எம்பவர்மெண்ட் ஆஃப் உமன், கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஃபோரம், ஹியூமன் ரைட்ஸ் சார்ட்டர். ஸோ இதுக்கு என்னென்ன சாப்டர்ஸ் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உமன் எம்பவர்மெண்ட் 7th ஸ்டாண்டர்டு, மார்க்கெட் அண்ட் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் 7th ஸ்டாண்டர்டு, அப்புறம் ஒரு 2 யூனிட் வந்து காமர்ஸ் 12th காமர்ஸ் வந்து நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். கன்சியூமரிசம், கன்சியூமர் ரைட், டியூட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். ஓகேவா? ஸோ இது மட்டும் நீங்கள் தனியாக பிடிஎஃப் எடுத்து வச்சுக்கலாம். டிஜிட்டலாக உங்களுக்கு ஓகேனா பிடிஎஃப் டேரெக்டாக படிக்கலாம், இல்லை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சு அந்த சாப்டர் மட்டும் கூட படிச்சுக்கலாம். இதுக்குன்னு தனியாக நீங்கள் புக் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. ஹியூமன் ரைட்ஸ் அண்ட் யூஎன்ஓ 8th ஸ்டாண்டர்டு, ஹியூமன் ரைட் 9th ஸ்டாண்டர்டு. இந்த ஹியூமன் ரைட் 9th ஸ்டாண்டர்ட் வந்து ஸ்டார்டிங்கில் நம்ம பாதி படிச்சிருப்போம், மீதி வந்து இதில் கம்ப்ளீட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ சமச்சீர் வந்து அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இது போக எக்ஸ்ட்ராவாக நீங்கள் என்ன வந்து படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தனியாக படித்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிறது அப்படின்னா ஆர்டிகல்ஸ் 1 to 51 வரைக்கும் கன்ஃபார்மாக லைன் பை லைன் உங்களுக்கு மனப்படமாக தெரியணும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? அப்புறம் முக்கியமான அமெண்ட்மெண்ட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் 42nd அமெண்ட்மெண்ட்டை வந்து மினி கான்ஸ்டிடியூஷன் சொல்லுவாங்க. அந்த மாதிரி முக்கியமான அமெண்ட்மெண்ட்ஸ் இருக்கும், அதை மட்டும் வந்து நீங்கள் படித்து வச்சுக்கணும். கேசஸ், ஃபார் எக்ஸாம்பிள் பிரியாம்பிள் படிக்கையிலையாக இருக்கட்டும், இல்லை ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் படிக்கையிலையாக இருக்கட்டும், நிறைய கேசஸ் வந்து ரெஃபரன்ஸ்க்கு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கேசஸ், அதோட ஜட்மெண்ட்ஸ், இது எல்லாத்தையுமே நீங்கள் நல்லா பார்த்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் கான்ஸ்டிடியூஷனல் பாடி, நான் கான்ஸ்டிடியூஷனல் பாடிஸ், இது வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து நீங்கள் லக்ஷ்மிகாந்தில் வந்து எடுத்து டேப்லெட் காலம் மாதிரி போட்டு வச்சுக்கலாம். ஸோ அதாவது கான்ஸ்டியூஷனல் பாடி எத்தனை மெம்பர்ஸ் இருப்பாங்க, யார் அப்பாயின்மெண்ட் பண்ணுவா, எப்படி வந்து ரிட்டையர்மெண்ட் ஏஜ் என்ன, எத்தனை வருஷம் உங்களுக்கு சர்வீஸு, இந்த மாதிரி விஷயங்களை வந்து டேப்லெட் காலமாக நீங்கள் போட்டு வச்சு கம்பேர் பண்ணி படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ ஃபைனலி நான் வந்து எப்படி முடிச்சேன்னு பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் டைமிங் அப்படின்றதெல்லாம் தாண்டி 6th 7th 8th என்னால் ஒரு நாளைக்கு 3 to 4 சாப்டர்ஸ் வரைக்கும் கூட படிக்க முடிஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன். மினிமம் 2 சாப்டர்ஸ்லேருந்து மேக்ஸிமம் 4 சாப்டர்ஸ் வரைக்கும் என்னால் படிக்க முடிஞ்சிச்சு. 9th 10th 11th 12th வந்து 1 to 2 சாப்டர் தான். பிகாஸ் ரொம்ப பெருசாகவும் டீட்டெயில்டாகவும் இருந்தனால பொறுமையாக தான் நான் படித்தேன். ஸோ இந்த மாதிரி படித்ததுனால எனக்கு வந்து 20 days கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சு. அதுக்காண்டி நான் ஒரு நாளைக்கு கன்ஃபார்மாக வந்து 2 to 3 hours தான் படிச்சேனான்னு கேட்டால் கிடையாது. ஒரு நாள் படிக்கவே இல்லை, ஒரு நாள் நிறைய 6 hours வரைக்கும் டைம் இருந்துச்சு. வீக்கெண்ட்லாம் டைம் ஜாஸ்தி இருந்துச்சுன்னா எக்ஸ்ட்ரா படிக்கிறது, அந்த மாதிரி வந்து படிச்சது. ஸோ நீங்கள் உங்களோட ஸ்கெட்யூலுக்கு ஏற்ற மாதிரி 15 daysலேயும் முடிக்கலாம், இல்லை 25 daysலேயும் முடிக்கலாம். ஓகேவா? ஸோ நான் வந்து நோட்ஸ் எடுக்கலை இப்போதைக்கு, இதுக்காண்டி எடுக்கவே மாட்டேன் அப்படின்னு கிடையாது. இப்போதைக்கு ஐ டு நாட் ஹேவ் தி லக்ஸுரி ஆஃப் டேக்கிங் நோட்ஸ். ஏன்னா நான் நோட்ஸ் எடுக்க ஆரம்பிச்சேன்னா ரொம்ப அழகாக படம் வரைஞ்சி எடுக்கிறது, அதுக்கே எனக்கு டைம் ஃபுல்லாக போயிடுது. ஸோ அதனால் நோட்ஸ் வந்து எடுக்கல, நான் ஃபுல்லாக அண்டர்லைன் தான் பண்ணியிருக்கேன், ஹைலைட் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் என்ன வந்து அதுக்கு பதிலாக பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா ரிவிஷன் மஸ்ட் ரிவிஷன். ஏன்னா அப்பதான் உங்களுக்கு வந்து ஞாபகம் இருக்கும். டெய்லி ரிவிஷன், வீக்லி ரிவிஷன், அது போக பாலிட்டி மொத்தமாக முடிச்சுட்டு ஓவரால் ரிவிஷன்.
இப்படி அடிக்கடி அதை திருப்பி பார்க்குறப்பே ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும். ஓகேவா? ஸோ ரிவிஷன் தான் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ ஃபினிஷ்டு பாலிட்டி சமச்சீர். இப்போ கரண்ட்டாக வந்து நான் எக்கனாமிக்ஸ் வந்து இதே மாதிரி படிச்சுக்கிட்டு இருக்கேன். என்னோட ஷார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இது மொத்தமாக நான் எக்கனாமிக்ஸ் முடிச்சுட்டு இதே மாதிரி எக்கனாமிக்ஸ்க்கு ஒரு வீடியோ போடுறேன். ஏன்னா நான் ஃபுல்லாக படித்து முடிச்சாதான் உங்களுக்கு அதுலேருந்து என்ன சொல்லணும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியுது. அதனால தான் நான் வந்து இந்த லிஸ்ட் ஆஃப் சாப்டர்ஸை வந்து இப்போ போட்டிருக்கேன். இந்த லிஸ்ட் ஆஃப் சாப்டர்ஸ் வந்து பிடிஎஃபாக வேணும் அப்படின்னா என்னோட கம்யூனிட்டி போஸ்ட்டுக்கு போனீங்கன்னா Day 1 Day 2 நான் படித்த ஸ்கெடியூல் வந்து அப்லோட் பண்ணியிருப்பேன். அதை பார்த்து எடுத்துக்கோங்க. மேக்ஸிமம் இதை பார்க்குறப்ப நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் ஃபர்தராக வீடியோஸில் வந்து பாலிட்டி சோர்ஸ்க்கு நான் என்ன யூஸ் பண்ணேன், எப்படி நான் ரிவைஸ் பண்ணேன், எல்லாத்தையுமே வந்து அப்லோட் பண்ணுறேன். இல்லை உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னாலும் என்கிட்ட கேளுங்க. நான் எனக்கு தெரிஞ்ச நாலேஜை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதே மாதிரி எனக்கு இருக்க டவுட்டையும் உங்கள்கிட்ட கேட்குறேன். நீங்களும் வந்து ஷேர் பண்ணுங்கள். எல்லோரும் சேர்ந்து படிப்போம். 2026 ஒரு ஆஃபீஸர் ஆகிறதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். கண்டிப்பாக வந்து படித்து அடுத்த கட்டத்துக்கு போவோம். எத்தனை நாள் தான் நம்மளும் இப்படியே இருக்குது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாய் காய்ஸ், டேக் கேர்.